அடிச்சுவடுகள் நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு தாயின் கண்ணீரை குறித்து நான் பேசியாகணும். அநேக நேரங்களில் மனிதர்கள் சும்மா உருவாவதில்லை, தாயின் கண்ணீர்னால தான் உருவாக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள உருவாக்குறாரு கற்ப கனியில. இந்த பரிசுத்தவான்கள்ல சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்காரு பாருங்க, அவரை பெற்றெடுத்த தாயினுடைய கண்ணீர் அன்னாள். இவள் 1 சாமுவேல் 1:10-11 நீங்க வேதத்திலிருந்து படிச்சுக்கீங்க. இதுல அவள் மனங்கசந்து அழுதாள், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாள். ஆண்டவரே, என்னுடைய சிறுமை நீங்கணும், என்னுடைய கஷ்டம் நீங்கணும், அவமானம் நீங்கணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க, அது உம்முடைய ஊழியத்துக்காக நான் விடுறேன், அப்படிதான் சொல்லி ஜெபித்தாள். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? சாமுவேல் என்ற ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த சாமுவேல் நம்பர் 1 தீர்க்கதரிசன குடும்பத்தையே உருவாக்கிட்டார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க தாயா இருந்தா நீங்க ஏற்கனவே பெற்றெடுத்த பிள்ளைகளானாலும் சரி, பெற்றெடுக்க போகிற பிள்ளையானாலும் சரி, அந்த பிள்ளைக்கு மேல கர்த்தருடைய அருள் வந்து இறங்கும், தீர்க்கதரிசன கிருபைகள் இறங்கும். அந்த குழந்தைகளுக்குன்னு சொல்லி பல பிளான்ஸ் உருவாக போகுது. உங்க சிறுமை நீங்கணும். தாயினுடைய கண்ணீர்னால தான் அநேக அற்புதங்கள். பாருங்க, இஸ்மவேல் அது வயிற்றில் இருக்குது, ஆகார் அழுதா, ஓடி போனா, திரும்பி வந்தா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு. பிறகு ஒரு நாள் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வனாந்தரத்தில் நடக்க வேண்டியதாயிருச்சு. அப்பவும் ஆண்டவர் கைவிடல. தாயை பார்த்து சொன்னார், அழாத, போய் உன் பிள்ளைனுடைய கையை பிடித்து நடக்க வை, அதனால ஒரு பெரிய சந்ததி உருவாகும். சரி, போகட்டும். இன்றைக்கு இந்த பரிசுத்தவான் சாமுவேலை பெற்றெடுத்த தாயினுடைய கண்ணீரை நீங்க மறக்கக்கூடாது. இப்போ நீங்க பிறக்கும் பொழுதே அல்லது குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுதே அநேகர் டாக்டர் ஆகணும், அல்லது என்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், இப்படியே பறக்கணும், ராக்கெட்ல போகணும், இப்படி நினைக்கிறது இருக்கட்டும். உங்க பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகட்டும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வளரணும்னு சொல்லி ஜெபிங்க. உங்க சிறுமை நீங்க போது. நான் செய்ய போற ஜெபத்துல கர்த்தர் எனக்கு ஆவியானவர் சொல்லி, ஜனங்களுடைய சிறுமை நீங்கணும். சகோதரியே, தாயாக இருந்தா கர்த்தரை மறப்பதில்லை, தகப்பனாக இருந்தா உங்களுடைய ஜெபமும் தேவை. ஆணோ பெண்ணோ எல்லாருமே நீங்க தாயின் வயிற்றில் இருந்தானே வந்தீங்க. இப்ப தாயை நினைங்க. அன்பின் தேவனே, இன்றைக்கு இந்த அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில அநேக பெண்களுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் நினைக்கிறோம். சாராளுடைய அடிச்சுவடு எப்படி இருந்திருக்கும்? உலகத்துல இந்த அண்ணாளுடைய அடிச்சுவடுகள் எப்படி இருந்திருக்கும்? அதாவது மாதிரி, செபிக்கிற மாதிரி, போராடி கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிற ஒரு மாதிரி. இன்னைக்கு அநேக பெண்களுடைய ஜெபத்துல தான் சபைகள் வளருது, ஊழியங்கள் வளருது. அவர்களுடைய கண்ணீர்னால தான் குடும்பங்களே கட்டப்படுது. ஆவியானவர் சொல்றாரு, சகோதரியே, உங்க கண்ணீர்னால உங்க குடும்பம் கட்டப்படும். என்னதான் ஆண்கள் சம்பாதித்தாலும் பெண்களுடைய சம்பளமும் முக்கியம்தான். ஆனா பெண்களுடைய கண்ணீரின் ஜெபம் முக்கியம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ ஜெபிக்கிற தாய், நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ விசுவாசத்துல உன் குடும்பத்தை வளர்க்க விரும்புற, நீ விசுவாசத்துல உன் குடும்பத்தை வளர்க்க விரும்புறீங்க. நிச்சயமா உங்க கண்ணீரில் அற்புதம் நடந்து உங்க குடும்பம் எழும்பிரும், பிரகாசிக்கும். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. அன்பின் தேவனே, என் ஜனங்களை தூக்கி நிறுத்துங்க. எல்லாருடைய கண்ணீரையும் பார்க்கிற தேவன், கணக்கு வைக்கிற தேவன். இந்த நாளில எங்களை பெற்ற தாய் தகப்பனை நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை நான் பிறந்து வளரும் பொழுது 4 வயதிலே 7 வயதிலே தாயின் தகப்பனையும் இழந்தேன். ஆனால் இங்கே தாய் இல்லாத பிள்ளைகள் இருந்திருக்கலாம், தகப்பன் இல்லாத மக்கள் இருந்திருக்கலாம். அவர்களையும் நீங்க போயிச்சிங்க, கரம் பிடித்து தூக்கி நிறுத்துங்க.
அவருடைய வேண்டுதலை கேட்டு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.